என்ன வெளியில கூப்பிடுதானே நினைச்சீங்க. அப்புறம் ஏன் கூப்பிடாம கிளம்புறீங்க? மாமியார் மருமகளும் ஒரு டிராமா பண்றீங்க, அதை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன். நாங்க பண்றது டிராமான்னு தெரிஞ்சோம் ஜன்னலுக்கு வெளியில நின்னு கல்ல விட்டு எரிஞ்சு சிக்னல்லாம் கொடுக்குறீங்க. என்னை கதவை தட்டி எழுப்புறது மட்டும் தொந்தரவா இருக்குமோ? ஐம் சாரி திவ்யா. இத்தனை நாளும் உன்னை புரிஞ்சுக்காம உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். நீ என்னை ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அந்த டாக்டர் தான் போய் சொல்லி ஏமாத்தி இருக்காருங்கிற உண்மையை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு இப்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன் திவ்யா. இவ்வளவு நாளும் உன் மனசு காயப்படும்படி நடந்துக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிரு. ஐயோ, என்னங்க நீங்க கையெல்லாம் எடுத்து கும்பிடுறீங்க? இல்ல திவ்யா, நான் உன்னை அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கேன். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீங்க வெளியே என்ன பிடிக்காத மாதிரி கோவத்தை காட்டினாலும் உங்க மனசுக்குள்ள என்ன விரும்பிக்கிட்டு தான் இருந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க நிச்சயம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அது இன்னைக்கு நடந்திருக்குங்க. எனக்கு இது போதுங்க. இப்போ நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா? இனி எப்பவுமே உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் திவ்யா. இனிமே உன்னை சிரிக்க வச்சு உன்னை சந்தோஷமா பாத்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையே. அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்குள்ள செல்லமா சின்ன சின்ன சண்டை அப்பப்ப வரணும். உடனே நம்ம சமாதானப்படுத்திக்கணும். அப்பதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படின்னா அந்த செல்ல சண்டைய நீ தான் என்கிட்ட போடணும், நான் உன்னை சமாதானப்படுத்தணும். ஓகேவா? ஓகே ஓகே. உன்னோட பிறந்த நாள் அன்னைக்கு நான் உன்னை விஷ் பண்ணாம திட்டிட்டு போயிட்டேன். இப்போ உன்னோட பிறந்த நாளை கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு உன்னோட பெர்மிஷன் கிடைக்குமா? நான் இப்ப முழுசா உங்களுக்கு சொந்தமாயிட்டேன். அப்புறம் ஏன் பெர்மிஷன் கேட்கணும்? உங்க இஷ்டம்.